லிஷா எனக்கு தெரியும் நம்ம சமைக்க தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. நீங்க எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க? நீங்க பிறக்கும் போது இவ்வளவு அழகா இல்ல வளரும் போது கொஞ்சம் கொஞ்சமா அழகாகி இப்ப ஃபார்ம்ல வந்திருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பேசலாம். சரி, யாரா இருந்தா லிஷாவோட ஃபேனும் கீழே ஒரு ஹார்ட் போடுங்க. லிஷா, உங்களோட டாஸ்க் என்னன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன சமைக்க போறோம்னு சொல்லி நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஆக்சுவலி வந்ததுல இருந்து அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். யார்கிட்ட கேக்குறேன், யாருமே எதுவுமே. வேற யாராச்சும் செட்டில் உங்களுக்கு க்ளூ கொடுத்தாங்களா? ஆமா. யாரு சொல்லுங்க? யாருன்னு சொல்லுங்க. சீஸ்ன்னு சொன்னா எனக்கு சீஸ் சொன்னாங்களா? ஆமா. யாரு பாது செட்டில் சீஸ் சொன்னதே? இதுக்கப்புறம் யாரும் க்ளூ கொடுக்க மாட்டாங்க. Like I said, okay. Cheese man. இது என்ன இது? It's a cheese, right? நான் மோந்து பார்க்கலாமா? Yeah, definitely. நீங்க சாப்பிட்டே பார்க்கலாம். Cheese. That's cheese. Yes. அம்மா, நீங்க என்ன மூக்கு அது? மோந்து பார்த்து சீஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. சாப்பாடுனா அவ்வளவு பிடிக்கும். Okay, இதுல தெரியுது. நேரத்துக்கு ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். Today we are going to cook cheesy chapati. I love chapati. Yes, I know. Oh, thank you. உங்களுக்கு சப்பாத்தி பிடிக்கும்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னு தெரியும். சோ இது ரெண்டுத்தையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி லிஷாக்காக ஸ்பெஷலான மெனு. எங்க வீட்ல நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். எங்க அம்மா கிட்ட இருந்து கத்து. என்ன சமைக்க தெரியாதவங்க நினைச்சு அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணவங்க எல்லாம் நான் வந்து ஒரு மாதிரி ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி செஞ்சு ஆமாடி, யாரோ என்னென்னமோ பண்ணி உலகத்துல ப்ரூஃப் பண்ணிருக்க. நீங்க சப்பாத்தி செஞ்சு ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க. நான் சப்பாத்தி செய்வேனா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பட் யா ஐ கேன் ஆக்சுவலி டு இட். சரி, ஓகே, சப்பாத்தி எப்படி செய்ய சொல்லுங்க பாப்போம். ஓகே, மாவு, அதுக்கப்புறம் உப்பு, நான் வந்து பட்டர் போடுவேன். ஓகே, அப்புறம் சுடு தண்ணி போடுவேன் கலக்கிட்டு. இவ்வளவு கஷ்டமான ஒரு ரெசிபி நீங்க டீகோட் பண்ணிருக்கீங்க. ஓகே, வாவ். சோ அப்பனா இன்னைக்கு நீங்க தான் சப்பாத்தி செய்றீங்க, மாவு பேசி போறீங்க. இல்ல அவ்வளவு நம்பிக்கையா? ஓகே, எனிவே என்னங்க யாரோ செஞ்சு ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம உலகத்துக்கே ப்ரூஃப் பண்றோம். ஓகே, இதுக்கு மேல யாராவது லிஷா பார்த்து சமைக்க தெரியுமான்னு கேள்வி கேட்டீங்க, இந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டுங்க. ஓகே, I will do my best. இன்னைக்கு நம்ம சப்பாத்தி செய்யறதுக்கு திருச்சி ஆட்டா மாவு பயன்படுத்தி தான் சப்பாத்தி செய்ய போறோம். இந்த திருச்சி ஆட்டா மாவு நான் எங்க வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது. நீங்க வாங்கும்போது வரல. I bought it in Mydin. திருச்சி கையில கையில திருச்சி. நான் இப்பதான் மொத வாட்டி செய்யறேன். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஆமா, பிரஷரா இருக்கு எனக்கு. கண்டிப்பா ஒரு சப்பாத்தி செஞ்சு உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். வீட்ல யூசுவலா எத்தனை சப்பாத்தி செஞ்சிருக்கீங்க? நான் ஆக்சுவலி நிறைய சப்பாத்தி சாப்பிடுவேன். ஒரே டைம்ல ஒரு 5-6 சாப்பிடுவீங்க. ஒரே டைம்ல சப்பாத்தி யூசுவலா வந்துட்டு ஒரு டயட் ஃபுட்டா சாப்பிடுவாங்க. 1-2 சப்பாத்தி 5 நவுத்துற ஒரு ஆளுன்னா 2 hours later முடிஞ்சா. நானும் முடிக்கலன்னு தான் பாக்குறேன். நீங்க வீட்லயும் இப்படிதான் ஜம்ப் பண்ணி மாவு பேசுவீங்களா? இவ்ளோ நான் சொன்னல முதல்ல, இவ்ளோ செஞ்சது இல்ல. 10 hours later முடிஞ்சா. They are almost done. Wow. பாத்தீங்களா ஸ்கின் பாத்தீங்களா? ஃபேஷியலுக்கு போயிட்டு வந்த மாதிரி அவ்வளோ பளபள. லிஷா, நீங்க உருண்டை கொஞ்சம் தூக்கி காட்டுங்க. Wow. Okay, I must say that you are a good chapati master. சப்பாத்தி சொல்லலாமா? கண்டிப்பா. Oh God. Look at that. வாசம். Heaven or earth. My God. Oh, look at the cheese. Tell me, how's the experience eating this? I love it. Ooh.
that is so much of cheese. ஆமாம், இது சீஸி சீஸ் சப்பாத்தி. ம் வீட்டிலே செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். இது வீட்டில் நீங்கள் ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா வாயில் அவ்வளோ சீஸ் இருக்கு. சாப்பிட்றத வச்சுட்டு நீ பட முடியல. லிஷா நீங்க செம்மையா மாவு விட்டுருக்கீங்க. நீங்க அதெல்லாம் என்னோட ரத்தத்துல உள்ளது. ரத்தத்துல என்ன ஆட்டா மாவு விடுதா? சரி, மறக்காம அந்த எபிசோட பாருங்க.